எக்ஸாம் 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 என்ன எக்ஸாம்ங்கிற வார்த்தையை கேட்டால் பயமாக இருக்கா? எக்ஸாம்ங்கிறது உங்களை மட்டும் பயமுறுத்துதா? ஆனால் ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள், எக்ஸாம்ங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஏன் எனக்கு எக்ஸாம் இருக்குது, நம்முடைய பிரதமர் எக்ஸாமில் பாஸ் பண்ணால், அதாவது எலெக்ஷனில் ஜெயிச்சா தான் அது பிரதமர். அப்போ யோசிச்சு பாருங்கள், எக்ஸாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. உங்களுக்கு இப்போது இந்த வடிவத்தில் வந்திருக்கு. அப்படி தான் எக்ஸாம் பற்றி பயம். எக்ஸாம், ஃபியர் ஆஃப் எக்ஸாம் இஸ் குட். எதை பார்த்து பயப்படணுமோ அதுக்கு நம்ம அதிகமாக தயாரிப்போம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸாமினேஷன் பயம் நல்லது, ஓவராக பயப்படாதீங்க, அவ்வளோதான். எக்ஸாமுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமை உண்மையிலேயே நல்லா நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, எக்ஸாமுக்காக தயாராதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி வேக்கப். காலையில் எந்திரிக்கணும். காலையில் எந்திரிக்கணுங்கிறப்போ ஏர்லினா எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம்? 4 மணிக்கு எந்திரிக்கலாம், 4:30க்கு எந்திரிக்கலாம், 5 மணிக்கு எந்திரிக்கலாம். நம்ம வசதியை பொறுத்து, நாட் லேட்டர் தென் 5. 5 மணிக்கு லேட் இல்லாமல் எந்திரிச்சு பழகுங்க. ரைட்டு. எந்திரிக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்முடைய அப்பா அம்மா எழுதி போடலாம், அல்லது அக்கா அண்ணன் யாராவது எழுதி போடலாம், அல்லது நம்முடைய மென்டாஸ் எழுதி போடலாம், அல்லது நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், அலாம் வைப்போம். அலாம் வச்சோம்னா நமக்கு 3 சாய்ஸ் கிடைக்கும். சாய்ஸ் நம்பர் 1, அலாம் அடிக்கிறப்போ ஸ்டாப் பண்ணிட்டு தூங்கலாம், நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்னூஸ் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் நமக்கு டைம் கிடைக்கும். அந்த 10 நிமிஷம் நம்ம ஜாலியாக தான் இருக்கும், நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஆனால் 3வது விஷயம் பாருங்கள், யூ ஷுட் ஸ்டார்ட் த டே. அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அலாம் அடித்தா முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் த ஒர்க். காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒர்க்கு பெட்டை அரேஞ்ச் பண்ணிடுங்க. பெட்டை அரேஞ்ச் பண்ண பிறகு அந்த இடத்துல இருக்காதீங்க, தனியாக வந்து படிங்க. வேறு வழி இல்லைன்னா பக்கத்தில் உட்காந்து படிங்க. ஆனால் ஆரம்பிக்கிறப்ப முதல் ஒர்க் என்ன, காலையில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டெய்லி மார்னிங் மறக்காமல் செய்ய வேண்டிய இல்லைன்னா ப்ரேயர். ப்ரேயருங்கிறது என்னது யோசித்து பாருங்கள். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு நல்லா இருக்கணும், அன்றைக்கி நாள் நான் நல்லா படிக்கணும், அன்றைக்கி நாள் எனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, அன்றைக்கி நாள் எனக்கு சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். திரும்ப யோசித்து பாருங்கள், அன்றைக்கி நாள் எப்படி இருக்கணுங்கிறது பிளான் பண்ணுறீங்க. எஸ், ப்ரேயருங்கிறது பிளானிங். அன்றைக்கி நாளை கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கான ஒர்க் ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் ஃபார் ரெகுலர் ஸ்லீப். இப்போ முதல்ல எந்திரிக்கிறத பற்றி சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ரெகுலராக தூங்கணும். ரெகுலர் ஸ்லீப் அப்படிங்கிறது மினிமம் தூங்குறதுக்கு 6 to 7 hours, 6 to 8 hours சொல்லுவாங்க. எக்ஸாம் டைமில் அந்த 1 hour காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். 6 to 7 hours நல்லா தூங்கணும். இப்போ தூங்குறப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், திருப்பி யோசிச்சு பண்ணுங்க. முதல்ல சொன்னது ப்ரேயர். ப்ரேயர்னா என்னது? ஆமாம், அந்த நாள் ஃபுல்லாக நீ சேஃபாக இருந்தியா, அந்த நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தியா, அந்த நாள் ஃபுல்லாக உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா, யூ ஷுட் தேங்க் டு அல்மைட்டி. அப்போ அந்த நாள் ஃபுல்லாக என்ன நடந்ததோ அதை நீ ஞாபகம் வச்சு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் இன்னொரு விதமாக சொல்கிறேன் பாருங்க, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நீ என்ன படிச்சியோ அதை ரீகால் பண்ணணும். அப்போ ப்ரேயர் அப்படிங்கிறது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ரீகால் வாட் யூ ஹேவ் ஸ்டடீட். என்ன படிச்சிங்களோ அதை ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே படுக்க ஆரம்பிங்க. 6 to 7 hours ரெகுலர் ஸ்லீப் இஸ் மஸ்ட். தேர்ட் பாயிண்ட், சி ஃபார் கேர் ஃபார் ஃபுட். கேர் ஃபார் ஃபுட் அப்படின்னா சாப்பாடு முக்கியம், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பாருங்கள், ஃபாஸ்டிங்னா விரதம் இருக்கிறது, பிரேக்கிங் த ஃபாஸ்டிங், விரதத்தை பிரேக் பண்ணுறது. அப்போ காலையில் சாப்பாடு வந்து முக்கியம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், டோன்ட் பிரேக் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க, நம்பர் 1. நம்பர் 2, மற்ற நேரத்தில் சாப்பிட்றது எல்லாமே டேக் ஹெல்தி ஃபுட், அவாய்ட் ஜங்க் ஃபுட். அவ்வளோதான், வேறு எதுவும் முக்கியமான விஷயம் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபிசிக்கலி. அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். சின்ன வேலைகளை, உங்களால் முடியக்கூடிய வேலைகளை நீங்களே செய்யுங்க. ஒரு புக் எடுக்கணுமா, குடுகுடுன்னு ஓடிவாங்க, எடுத்துட்டு வாங்க. படிக்க உட்காரமா, நல்லா நிமிந்து உட்காருங்க, நல்லா சுறுசுறுப்பாக படிங்க. ஒரு பேனா கீழே விழுந்துச்சு, அதுக்கு ஒரு நாளில் தேடாதீங்க, நீங்களே எடுங்க. உங்களுக்கு தேவையான சின்ன வேலைகளை, பெரிய வேலைகளை கிடையாது, சின்ன வேலைகளை நீங்களே செய்யுங்க. ஆக்டிவாக இருங்க. அதனால படிக்கிறதுக்கான கரெக்டான அந்த சுறுசுறுப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, டி ஃபார் திங்க் ஆப்டிமிஸ்டிக்கலி. எதையுமே நல்ல கண்ணோட்டத்தோட நினைக்கணும். அதாவது இந்த ஆப்டிமிஸ்டிக்கலாக திங்க் பண்ணுறதோட முதல் கட்டம் என்னன்னா, we should be free from curse. நீ எல்லாம் மார்க் எடுத்து எப்படி உருப்படுவ, ஃபெயில் ஆனாதான் உனக்கு தெரியும் அப்படிங்கிற சாபங்கள்லாம் இருக்கும். அந்த சாபங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணுமோ தேங்க் பண்ணிடுங்க, யார் யாருக்கெல்லாம் சாரி சொல்லணுமோ ஒரு சாரி சொல்லிடுங்க. நீங்க யார் யாரெல்லாம் மன்னிக்க வேண்டியிருக்கோ அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. நான் இவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்றதை விட்டு மன்னிச்சுட்டு அதை மறந்துடுங்க. இப்போ இந்த விஷயம் முடிஞ்சு போச்சா? we are free from all the curses, we are ready for all the blessings. at the same time, நீங்க பார்க்கக்கூடிய பொருட்கள், உங்களுக்கு உதவிகரமா இருக்கிற புக்கு, பேனா, நோட்
புக்கு, ஃபேன், ஏசி, ரூமு, எங்கே உட்காந்து படிக்கிறீங்களோ சேரு, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அப்போ யோசித்து பாருங்கள், எந்த சாபமும் கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொருட்கள். உதவி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் நன்றியோட பார்க்குறீங்க. இப்போ உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். இதுக்கு அடுத்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, E ஃபார் எக்ஸ்போஸ் பாசிட்டிவ்லி. உங்களை ரொம்ப பாசிட்டிவாக வெளிப்படுத்துங்க அப்படிங்கிற. பாசிட்டிவாக எப்படி வெளிப்படுத்தலாம் யோசித்து பாருங்க. பர்த்டே ட்ரெஸ் போடுறப்ப எப்படி இருப்பேன்? பயங்கர ஹாப்பியாக இருப்பியா? அது மாதிரி தான் உன் வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணு, உனக்கு பிடிச்ச ஒரு 5-6 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ. எக்ஸாம் டைமில் அந்த ட்ரெஸ்ஸை மட்டுமே போடு. பார்க்குறப்பெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். கண்ணாடியில் பார்ப்ப நீ உனக்கு அழகாக இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன மேக்கப் மட்டும் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக படிக்க உட்காருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு மேக்கப்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேக்கப் ஒன்று இருக்குது. என்ன தெரியும்ல? ஸ்மைல். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான முகம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? அந்த கம்ப்ளீட் ஃபேஸ் கட். ஒரு முழுமையான முகத்தை வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், யாரோ நம்மளை சொல்லியிருப்பாங்க நீ எல்லாம் பாஸ் பண்ண மாட்ட, யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க 100 மார்க் உனக்கு ஒத்து வராதுன்ட்டு. அப்போ நீ படிக்க ஆரம்பிச்சுட்ட, இப்படியெல்லாம் படிக்கிற. அப்போ யோசிச்சு பாரு. பிலீவ் யுவர் செல்ஃப். பிலீவ் யுவர் செல்ஃப். உண்மையில நம்பிக்கை, உன்னால முடியும். உண்மையில நம்பிக்கை, உன்னால முடியும். பிலீவ் யுவர் செல்ஃப். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா L ஃபார் லாயல் டு யுவர் செல்ஃப். உனக்கு நேர்மையாக இருக்கணும். நீ தனிமையில் இருந்தாலும் சரி, ஃபோன் இருந்தாலும் சரி, டிவி இருந்தாலும் சரி, காலில் உன் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, நீ படிக்க வேண்டியதை கரெக்டாக படிக்கணும். நீ உனக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் பாருங்கள். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறோம், நைட்டு நம்ம டைமுக்கு தூங்க போயிடுறோம், தேவையானதை மட்டும் சாப்பிட்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்களா இருக்கோம், நம்மளை நல்லா வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறோம், நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம நேர்மையாக இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்னது? எஸ், என்ஷூர் தட் யூ ஆர் ஸ்டடிங். நீ படிக்கிறத உறுதி செய்து கொள். அப்போ யோசித்து பாருங்கள். இவ்வளோத்தையும் செஞ்சு நீ படிச்சிங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பையன், எல்லாருக்கும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் இந்த மாதிரி படித்தானா எப்படி இருப்பான் யோசித்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன அந்த முதல் லெட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? அதுதான் முக்கியம். எஸ், செலிப்ரேட். எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிறதுங்கிறது, எக்ஸாமுக்கு படிக்கிறதுங்கிறது உண்மையான ஒரு செலிப்ரேஷன். இதையும் விட உண்மையான செலிப்ரேஷன் இருக்குது. அது என்ன தெரியுமா? மார்க் வரும் பார்த்தீங்களா, அப்போ கிடைக்கும் பாருங்கள். அதுதான் த செலிப்ரேஷன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.